ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சுண்டல் சாம்பார் பண்ணலாம். நீங்கள் உங்ககிட்ட என்ன சுண்டல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பட்டாணி 1 கப், பட்டாணி 1 கப், கருப்பு சன்னா, மூக்கடலை. இது ரெண்டும் போட்டு தான் இன்னைக்கு சாம்பார் வைக்கலாம். காய்கறிலாம் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் எடுத்து ஊற வச்சுட்டு அதை வச்சு சாம்பார் வைங்க, சூப்பராக இருக்கும். இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சுண்டலை. அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு சன்னா எடுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயம் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கிறேன். தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கிறேன். ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் போடுங்க, வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். ரெண்டுமே சூப்பராக வாசனையாக இருக்கும். ரொம்ப நேரம் சாம்பார் கெட்டு போகாமலும் இருக்கும் வெந்தயம்லாம் போட்டிங்கன்னா. சாம்பார் தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வீட்டில் அரைச்சது தான். கடையில் வாங்கதாங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 7-8 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வேக வைங்க, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட இந்த வெங்காயம் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப நிறைய ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றினாதான் நீங்கள் பொங்கி மேலே வராமல் இருக்கும் தண்ணியெல்லாம். இப்போ நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. நல்லா பருப்பு அந்த சுண்டல் போட்டிருக்கனால 6-7 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு போட்டால் போதும், நல்லா வெந்துடும் சூப்பராக. செம்ம வாசனையாக இருக்குது. குக்கர் திறக்கும் போதே சாம்பார் ரெடி. அவ்வளோதான், காய்கறிலாம் எதுவுமே தேவையில்லை. வெஜிடபிள்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிச்சு கொஞ்சம் ஊற்றிடலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆயில் காய வச்சுருக்கிறேன். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஒரு கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல வாசனைக்கு அந்த எண்ணெயில் பொரியும் போது வெந்தயத்தோட வாசனை நல்லாயிருக்கும். ஒரே ஒரு மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன். இது நல்லா ஃபுல்லாக வெடிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் போடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் போட வேண்டாம் தாளிக்கிறதுக்கு. இதுவே சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுண்டல் சாம்பார். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.